நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாளை காலையில 10 மணிக்கு நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு 11 மணிக்கெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த ஒரு அ ஆசை அல்லது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் இன்றைக்கு நடக்கல. ஆனா நாளைக்கு கட்டாயம் 10 மணிக்கு நடக்கும். இது வந்து தமிழ்நாட்டு கவர்னரே வந்து அவரை கைப்பட சைன் வச்சு இந்த விஷயத்த குடுத்திருக்கிறார் விஜய் அவர்கிட்ட. நாளை காலையில 10 மணிக்கு நேரு ஸ்டேடியம்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் ஆகிய அவரு பதவியேற்க போகிறாரு சிஎம் ஆக. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் 108 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் 118 என்ற இந்த எண்ணிக்கையை வந்து அவங்க தொடரல அல்லது வந்து ஏனைய கட்சிகள்ல இருந்து ஆதரவு கிடைக்கல என்ற ஒரு ரீசனால நான் காலையில வீடியோ போட்டிருந்தேன். அதுலயும் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 118 என்ற நபர்களுடைய அல்லது வந்து எம்எல்ஏ அவர்களுடைய ஆதரவு கிடைக்காத பட்சத்துல இவங்க ஆட்சி அல்லது அதாவது சிஎம் போஸ்டுக்கு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போறது மிகப்பெரிய சிக்கலான விஷயம். இது வந்து கவர்னர்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட இடங்கள்ல கூட்டணிகள்ல கதைச்சிருந்தாங்க. இதுல வந்து ஆரம்பத்திலே காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில இவங்களுக்கான 118 என்ற அந்த சீட் எண்ணிக்கை வந்து எம்எல்ஏ அவங்களுடைய ஆதரவு கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு மத்தியில் சீஃப் மினிஸ்டர் பதவி வந்து விஜய் அவர்கள் ஏற்க முடியாம போய்கொண்டிருந்தது. ஆனா இது வந்து இப்ப ஒபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலும் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக பதவி பிரமாணம் பண்ணினாலும் 13ஆம் தேதிக்கு இடையில அவங்க வந்து இந்த 118 என்ற எம்எல்ஏ அவங்களுடைய ஆதரவு வந்து காட்டணும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அவங்க வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இடதுசாரி கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 120 ஆசனங்கள் அல்லது வந்து 120 எம்எல்ஏக்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியாகத்தான் இப்ப வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. ஆரம்பத்துல வந்து அவங்க தனித்து நின்று டிவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான எம்எல்ஏ கொண்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் 108 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் ஆனா அவங்க வந்து ஆட்சி அமைக்க போதுமானதாக இருக்கல. இது வந்து அவருடைய தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயிண்டான விஷயமாக இருந்தது. என்னதான் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாலும் வாக்குகள் போட்டிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை வந்து இருக்கல. 4ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு 9ஆம் தேதி நாளைக்கு தான் அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட வந்து 6 நாட்கள் மக்களுடைய காத்திருப்புக்கு பதில் வந்து கிடைச்சிருக்குது. இப்படி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைக்க போறாங்க. இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இது வந்து நடக்க போகுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம இலங்கையில் இருக்கிற மக்களும் இப்ப நூறலை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இங்க வந்து விஜய் அவருடைய பதாதைகள் போஸ்டர் எல்லாம் வச்சு அவருக்கு வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு வழங்கி அவங்க நடத்தின நிகழ்ச்சிகளை கூட காணக்கூடிய இருந்தது. இலங்கையில இந்தியாவில் மட்டும் இல்லாம தமிழர்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்களும் டிவிகே கட்சியினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிற விஷயம் காணக்கூடிய இருக்கிறது. எந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைவன் வந்து கிடைக்கணும். அது மூலமாக தமிழர்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய ஒரு ஆசை. இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. டிவிகேனுடைய தலைவர் திரு விஜய் ஜோசப் அவர்கள் வந்து நாளைக்கு சிஎம் ஆக போறாரு. இந்த அப்டேட்டை வந்து கண்டினியூஸா நம்ம சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும். அடுத்த இன்னும் ஒரு அப்டேட்டான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி.